ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எங்க இருக்கு இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ்? 4 லைன்ஸ், 4 லைன்ஸ் எங்க இருக்கு? ஓகே. இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேத்தை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ், காலையிலேயே கொடுத்திருந்தது. அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு? லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,223 இங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் லோ ஓப்பன் ஹை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செட் பண்ணிட்டு தொடர்ந்து கீழே வந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் கடந்த நாட்களில் நடந்துகிட்டு இருந்தது, கடந்த சில நாட்களாக. இன்னைக்கு ஆனால் ஓப்பன்ல இருந்து மேலே வந்திருக்காங்க, ஒரு ஹை அப்படின்றத செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளோட எஸ் ஒன் அப்படின்றது 24,274 இருந்தது. 69 அப்படின்ற ஒரு ஹையை செட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே வந்திருக்காங்க. எஸ் டூவை பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க திரும்ப எக்ஸாக்டா நம்மளோட எஸ் டூ அங்கே ஒரு ரிஜெக்ஷன். திரும்பியும் மேலே வந்து ஒரு சைடு வேஸ் திரும்பியும் வேகமாக மேலே வந்த போது கூட எக்ஸாக்டா நம்மளோட எஸ் டூ அங்கே ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட்டை ஒரு டவுன் சைட்லேயே முடிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்தாவே மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இதை தாண்டி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடக்குது, இருக்கிற டைம் வேல்யூவை எப்படி நில் பண்றாங்க? நேற்று நம்ம சொல்லியிருந்தது ஸ்பாட்டுக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் 77 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல இருக்கு, ப்ரீமியத்தில் இருக்கு. ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் ப்ரீமியத்தில் இருக்கு. ஸ்பாட்டோட ப்ரைஸை விட சிந்தட்டிக் ஃபியூச்சரோட ப்ரைஸ் 77 பாயிண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பாயிண்ட்டை எப்படி ஈவன் பண்றாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸ்பைரி நமக்கு 24,154 முடிஞ்சிருக்கு. அப்போ 24,150 அந்த கால்க்கு என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கணும்? 4 ரூபா இருக்கா? 54 இருக்கு அப்படின்னா 4 ரூபா கொடுத்துருக்காங்க. 4 ரூபா 85 காசு. மார்க்கெட் 24,154.90 முடிச்சிருக்கான். 90 முடிச்சிருக்கான்னா இவனுக்கு 4 ரூபா 90 காசு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இவனுக்கு 5 காசு கம்மியா கொடுத்துருக்கானா அந்த 5 காசு இவன் வச்சிருக்கான். அப்போ எக்ஸ்பைரி டே அப்போ எப்படி மார்க்கெட் முடியுது? சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்கேயோ இங்க காலுக்கும் புட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னவோ அதை அந்த டிஃப்ரென்ஸை எடுத்து யாரோட ப்ரைஸ் அதிகமோ அவங்க கிட்ட அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்க ப்ளஸ் பண்றதும் மைனஸ் பண்றதும் பண்ணணும். புட்டோட ப்ரைஸ் அதிகமா இருந்தா மைனஸ் பண்ணுங்க ஸ்ட்ரைக் கூட. காலோட ப்ரைஸ் அதிகமா இருந்தா அந்த ஸ்ட்ரைக் கூட ப்ளஸ் பண்ணுங்க. இதுதான் சிந்தட்டிக் ஃபியூச்சர். இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரை தான் ஸ்பாட்டு கூட ஈவன் பண்ணணும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்கோ ஸ்பாட் அங்கே தான் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க பை செல் பண்றது ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ்ல இருந்து தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது வருது. ஸ்பாட்டை பை செல்லும் பண்ண முடியாது. ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சரையும் ஸ்பாட்டையும் தான் ஈவன் பண்ணி ஆகணும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்கோ அங்கதான் ஸ்பாட்டை எடுத்துட்டு வந்து ஈவன் பண்ணணும். இதுதான் லாஜிக். அப்போ இந்த 5 பைசாவே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் காலோட டைம் வேல்யூ உங்களுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாத்துலேயும் டைம் வேல்யூ இருக்க போகுது. அதை தாண்டி அவங்களோட இன்டென்சிக் வேல்யூ இருக்க போகுது. காலில் இருக்க டைம் வேல்யூ யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா புட்டில் இருக்கும். இப்போ ஒரு ஐடிஎம் கால் இருக்கான். இப்போ 24,900 கால் அப்படின்றது ஐடிஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் இவ்வாறு ஆகிவிட்டது? ஓகே, 24,000 கால் எடுத்துப்போம். 24,000 கால் ஐடிஎம் அப்படின்னா 24,000 புட்டு ஓடிஎம். கால் ஐடிஎம் இருந்தா புட்டு ஓடிஎம் தான் இருந்தாகணும். அப்ப காலோட டைம் வேல்யூ என்ன இருக்கோ அது புட்டு கிட்ட இருக்கும். புட்டோட பிரைஸா இருக்கும். நம்ம அடுத்த எக்ஸ்பைரி வேணா செக் பண்ணி பார்ப்போம். இங்க 24,000 கால் என்ன பிரைஸ்ல இருக்கான்? 261 ரூபா இருக்கான். இது ஏன் திரும்ப திரும்ப நடக்குது? இருபத்தி 4,000 கால் 261 ரூபாயில இருக்கான். அப்போ
இவனோட டைம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நார்மலா கண்டுபிடிக்கணும், யதார்த்தமா பார்க்கணும் அப்படின்னாவே இந்த காலோட பிரைஸ் என்ன, சாரி புட்டோட பிரைஸ் என்னவோ அதுதான் காலோட டைம் வேல்யூ. ஐடிஎம் ஸ்ட்ரைக்ல இப்படி நீங்க டைரக்டா பார்த்துட்டு போயிடலாம். அப்போ இந்த கால் ஐடிஎம் மாறி அவனுக்கு வெறும் இன்டென்சிக் வேல்யூ பிரைஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா புட்டை 0 பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஆப்ஷன் செயின் இருக்கிற டைம் வேல்யூ 0 பண்றதுக்கு தான் ரன் ஆகுது. இதை நிறுத்தி நிதானமா நீங்க நோட் பேனால எழுதி பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியும். இது ரொம்ப ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் ரொம்ப காம்ப்ளிகேட் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே ஈஸி தான். ஓகே, இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட கூகுள் ஷீட்ஸ் அதை இன்னொரு விண்டோக்கு போட்டுருவோம். என்ன அப்படின்னா 24,380 அப்படின்றது நம்மளோட R2 இருக்க போகுது. 24,301 அப்படின்றது R1 இருக்க போகுது. 24,145 இது நம்மளோட S1 இருக்க போகுது. 24,069 அப்படின்றது S2 இருக்க போகுது. ஓகே, இப்போ நாம நேத்து வரையும் பார்த்தது எல்லாமே நேத்தைய கான்ட்ராக்ட் 18ஆம் தேதி எக்ஸ்பைரி இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்த எக்ஸ்பைரி என்ன சொல்லுது, அடுத்த எக்ஸ்பைரி என்ன சொல்லுது, 25ஆம் தேதி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பொறுத்து தான். எப்பவுமே மார்க்கெட்டை வழி நடத்துறது கரண்ட் எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் தான். கரண்ட் எக்ஸ்பைரி கான்ட்ராக்டோட டைம் வேல்யூ நில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த கான்ட்ராக்டை நில் பண்ண முடியும். ஸோ டைம் வேல்யூவை நில் பண்றதுக்கு தான் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் எக்ஸ்பைரி என்ன சொல்லுதோ அதை தான் மார்க்கெட் கேட்டாகணும். அப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா 24,200 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதுவே தொடர்ந்து மேலே போகணும், ஒரு ரிவர்சல் கொடுக்கணும் அப்படின்னா 24,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். நம்மளோட R1 அப்படின்றது 24,300 அங்கே தான் இருக்கு, 301 அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே நிற்குதா கீழே நிற்குதா, இதை தாண்டி ஓப்பன் எங்கே கிடைக்கிறான், ஓப்பன் இந்த 200க்கும் 300க்கும் நடுவில் கிடைக்குதா இல்லை 200க்கு வெளியே 300க்கு வெளியே இந்த மாதிரி கிடைக்குதா, கிடைச்சு ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா, கால் புட் இந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இப்போ ப்ரீமியத்துக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் இந்த ஸ்பாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இன்னைக்கு 71 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ல இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட்டும் அதிகம்தான். ஸோ டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்குது, டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னாவே காலோட விலைகள்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ எந்த பக்கம் செல்லர் செல் பண்ண முற்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ஆங்கிள்லையும் செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் ஒரு ஐடியாவாக தான் சொல்றேனே தவிர இதுதான் நடக்கும் அப்படின்றத சொல்லலை. ஏன்னா ஸ்பாட்டுக்கும் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா ப்ரீமியத்தில் இருக்கு. அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சரை விட ஸ்பாட் கம்மியாக இருக்கு. அப்போ 71 பாயிண்ட் அதிகமாக இருக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். இந்த அதிகமாக இருக்க ப்ரீமியம் அதிகமாக இருக்கு அப்படின்னாவே காலோட ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ காலோட ப்ரைஸ் இன்னும் நல்லா கரையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஒரு பெரிய கேப் அப் அப்புறம் காலுக்கு பெரிய ப்ரைஸ் கொடுக்கணும், இல்லை கால் அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டாயம் எல்லாம் கொஞ்சம் முரண்பாடாக மாறும். இதெல்லாம் கவனிச்சு ட்ரேட் பண்ணுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன நடக்குது, இந்த டிஃப்ரென்ஸை எப்படி ஈவன் பண்றாங்க அப்படின்றத ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ்